ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள அடைஞ்சி காது ரெண்டை கையால் டைட்டாக மூடிக்கிட்டு தங்கச்சியோட அழுகிற சத்தம் கேட்கக்கூடாதுன்னு பேக்வேர்டில் நம்பரை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனசாட்சியே இல்லாத மிருகம் மின்னி அங்கே லாக் பண்ணி வச்சு கையில் உடஞ்ச கண்ணாடி பீஸை வச்சு மிரட்டி, நீ வெளியில் வந்தால் மட்டும்தான் உன்னுடைய தங்கச்சியோடைய உயிர் தப்பும், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சாவு தொடங்கிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை வெளியில் வர சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து வெளியில் வராமல் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே தங்கச்சி ஊருக்கே கேட்குற மாதிரி கத்து அழுகிற சவுண்டு கேட்டதும் பயந்து போய் மெதுவாக கதவை திறந்து பார்க்க அந்த மிருகம் கண்ணாடி பீஸை வச்சு முகத்தில் நேராக ஒரு கோடு போட்டு விட்டுருவான். ஸோ மூஞ்சில இருந்து ரத்தம் வடிய வலி தாங்க முடியாமல் மின்னியாங்க வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாக்கா அதுக்கு மேலே அலறிடுவாங்க. ஏன்னா செல்லமாக வளர்த்த தங்கச்சியே இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ஹீரோயின் ரொம்பவே கதறி அழுறாங்க. இல்லை இதை நான் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை சட்டுன்னு சாத்திட்டுறாங்க. இந்த இன்சிடென்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் இன்னைக்குமே அதே மாதிரி ஒரு மிருகத்துக்கிட்ட தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் அதை ஒரு கனவை நினைச்சு மறக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கை மட்டும் தான் எல்லாமே. அதை ஒன்ன துணையை வச்சு தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையே என்னுடைய தங்கச்சிக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு தனக்குள்ள தைரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்தது மின்னியங்க தான் காட்டுறாங்க. மின்னியங் நேற்று நடந்த இன்சிடென்ட்ல அங்க ஓடி இங்க ஓடி செம்ம டயர்ட்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதை கெடுக்கிற மாதிரி ஏதோ காத்துக்குள்ள சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இல்ல இதுக்கு மேல உருப்படாது, எந்திரிச்சிட வேண்டியது தான். காலையில நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கெல்லாம் நரகத்துல கூட இல்லாத தண்டனையை கொடுக்கணும்ப்பா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்ப போயிட்டாங்க. கிளம்பிட்டு வந்து நின்னா நம்ம ஹீரோயினுடைய கதவை இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியா இருக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. மினி எங்க பார்த்ததும், ஐயோ அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டியா, நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்டே ரெடி பண்ணலையே, கொஞ்சம் வெயிட் பண்றியா, நான் சீக்கிரமா சமைச்சு உனக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா நான் ஸ்கூலுக்கு போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். ஆமா அகைன் கதவு செக்யூரிட்டி வேலை நடக்குதா, எத்தனை தடவை தான் செட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, சரி சரி டென்ஷன் ஆகாத, இதுதான் ஃபைனல் டைம், எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான். சரி நீ ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வா, நானும் ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன் இப்போ அப்படின்னும் போது தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போறாங்க. ஸோ ஸ்கூல்ல ரீச் ஆனதுமே அந்த டூப்ளிகேட் பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம தங்கச்சியை பார்த்து, எப்படி இருக்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, உன்னுடைய அக்கா உன்னை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னை சேஃபாக பார்த்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னும் போது, என்ன நீ அக்கா கிட்டலாம் பேசுவியா, இது எப்போதுலேருந்து, எலிக்கு பூனை காவலா, ஐயோ கடவுளே, சரி வேற என்ன கேட்டாங்க, நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த குக்கியை பற்றி கேட்டாங்க. நீ தான் அதை உருவாக்குனதே நான் தான்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறியே, அப்புறம் என்ன, அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, அது எப்படிப்பா பண்ண, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண, அடுப்பை சிம்ல வச்சிருந்தியா இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி நிறைய குறிப்பாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே மின்னியாங்க வந்து செம கடுப்பா, சரி அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னத்த சொல்லுவேன், அதான் நீயே நான் தான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டியே, வேற என்ன சொல்ல முடியும், ஆமாம் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன், சொல்லி தரேன்னு உங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு மின்னியாங்க கிட்ட சொல்ல, மின்னியாங்க டென்ஷன் ஆகி, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற, என்னுடைய அக்கா கிட்ட எதுக்கு பேசின அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்றும் பேசலையே, நீ எழுதுன கதையில நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், நீ தான் இப்படி ஒரு சீன் வந்ததுக்கே காரணம் அப்படின்னும் போது, சரிப்பா போதும், நீ அக்கா கிட்டலாம் பேச வேணா, அவங்கள பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்றா. ஸோ கரெக்டாக அங்கே ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆஃபீஸர் வந்துட்டாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு ரெக்வஸ்டாக கேட்குறாரு. என்ன ஏதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு, இவன் நம்மளை சும்மா விட மாட்டானே, துரத்திக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நம்ம மின்னியங்க வந்து யோசித்துக்கிட்டே நிற்கிறாங்க. பின்னாடியே அந்த சிஓவும் நின்றுட்டு தான் இருக்கிறான். அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னதான் சிஓ கிட்ட குக்கி பற்றி கேட்டிருந்தாலுமே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக டேரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண டீம் கிட்டே வந்திருப்பாங்க. மின்னியங்க தான் ஃபேக்காக அந்த குக்கியை கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தானே ரிப்போர்ட்டும் நார்மலாக வந்திருக்கும். இந்த குக்கி ஜஸ்ட் கடையில் விற்கிற ஒரு நார்மல் குக்கி தான், அதில் அப்படி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதை தேடி அந்த டீம் லீடர் வந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அவர் சைக்கோ முத்தி போனதுனால தான் அப்படி வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆஃபீஸர் சொல்லிட, நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறேன், சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அப்படியே அங்கேருந்து வெளியில் கூட வரல. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வருது. ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வந்திருக்கும். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எகிரிடுது. அடுத்தது என்ன பிரச்சனை காத்திருக்கோ அப்படின்ற மாதிரி பயத்திலேயே அவரை மீட் பண்ண போயிருக்காங்க. அங்கே அவர் ரொம்பவே கூலாக தான் இருக்கிறாரு. சாரிங்க சடனாக நான் கால் பண்ணதும் பயந்துருப்பீங்களே, ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னும் போது, அட பாவி அதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரிங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அது என்னுடைய பொண்ணு உங்கள் தங்கச்சி படிக்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறா, அவன் இந்த டைம் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறா, நான் எவ்வளவோ மணிலாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அப்போல்லாம் கிடைக்கவே இல்லை, ஸோ இந்த வருஷம் தான் இது நடந்திருக்குது அப்படின்னும் போது, ஓ நல்ல விஷயம், கங்க்ராச்சுலேஷன் சார், அப்போ என்னுடைய தங்கச்சிக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கண்டிப்பாக கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சரிதான், ஆனால் என்னுடைய பொண்ணு அவளுடைய திறமையால்
மேலே போகலை, அங்கே படிக்கிற ஒரு பொண்ணு டெத்துன்ற மாதிரி சொல்ல செம்ம ஷாக் ஆகிட்டாங்க ஹீரோயின். என்ன சொல்கிறீங்க சார், என்னுடைய தங்கச்சி படிக்கிற ஸ்கூலில் ஏதாவது டெத்தா அப்படின்னு அதிர்ச்சியில் கேட்க அங்கே அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த சீனில் மின்னி அங்கே தான் காட்டுறாங்க. மின்னி அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அந்த பொண்ணுக்கு வந்த ரிப்போர்ட்டில் கூட அவளுடைய உடம்புலையோ இல்லை பிளட்லையோ அப்படின்னு டவுட் படுற மாதிரி எந்த விஷயமுமே இல்லைன்னு வந்திருக்குது. இது ஹார்ட் அட்டாக் தான்னு கண்டிப்பாக சொல்ல, சார் நிறுத்துங்க, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, எனக்கு ஆல்ரெடி ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்குது, நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் டேரெக்டாக கேளுங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னும் போது, அட கூட படித்த பொண்ணு இறந்து போயிட்டு என்னவா இருக்கும், கேட்டால் படிப்பு தான் முக்கியம், நான் படிக்க போகணுன்னு கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறீங்க, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கூட கிடையாது தெரியுமா, எவ்வளோ பாவம்னு யோசித்து பாரு, அவன் கூட தானே க்ளோஸாக இருந்திருக்கிறா, அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தானே, நீ ஏன் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிற, அவளுக்கு அப்படி என்ன நடந்திருக்குன்னு உனக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கன்சல்டன்ட் வந்துடுறாரு. நீங்கள் என்ன இன்னும் இந்த பொண்ணை விடலையா, மின்னியாங்க நீ கிளாஸுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. நல்ல வேலைடா தப்பிச்சு போயிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடிட்டாங்க. இப்போ அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. எப்படி சார் அந்த பொண்ணு டெத்துன்ற மாதிரி கேட்கும்போது அது என்னன்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்த இடத்த தான் இப்போ என்னுடைய பொண்ணுக்கு ஏதோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, அவள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா அப்போ கூட நிம்மதியாக படிச்சுட்டு இருந்தா, ஆனால் இப்போ அந்த கிளாஸுக்கு போகவே ரொம்பவே பயப்படுறா, நைட் கூட ஏதோ கனவு வந்து பயந்து பயந்து எந்திரிச்சிட்றா, கூட படிக்கிற சில ஸ்டூடெண்ட்டும் அவளை கலாய்ச்சி சிரிக்கிறாங்கன்ற மாதிரி டெய்லி என்கிட்ட வந்து அழுகிறா, உங்கள் தங்கச்சி அப்படி கிடையாது, என் பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்க சொல்லுங்கள், அவளை ஸ்கூலில் இருக்கும்போது கொஞ்சம் அவளை பார்த்துக்க சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக சார் நான் சொல்கிறேன் என்னுடைய தங்கச்சி கிட்ட, அவள் ரொம்பவே நல்லா பார்த்துப்பா, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க சரியா. ஆமாம், உங்கள் பொண்ணுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்க அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி ரொம்பவே நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. மின்னியாங் கிளாஸ்க்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே ரூம்மேட் வந்து வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஆமாம் நீ போலீஸை மீட் பண்ண போயிருந்தியாமே அப்படின்னு கேட்கும்போது, நான் அங்கே போனது இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு மின்னியாங் பார்க்க, நான் தான் நம்ம சார்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சிஓ சொல்கிறான். உனக்கும் அந்த கேஸ்க்கும் என்ன தொடர்பு, சொல்லு சொல்லு சொல்லு, நீ தானே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த போலீஸை விட இங்கே இவா தீவிரமாக விசாரிக்க, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா, அந்த பொண்ணு டெத்துக்கு ஃபைனல் ரிசல்ட்டே வந்துடுச்சு, அதில் எதுவுமே இல்லை, நீ மின்னியாங்க கொஸ்டின் கேட்காம படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு மின்னியாங்குக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பேசுகிறான். உடனே ரூம்மேட், அடே எப்பா நான் உன்கிட்ட பேசல சரியா, அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ ஏன் இப்படி எரிமலையாக வெடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, டெஸ்கை டப்புன்னு தட்டிட்டு ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் போயிட்டுச்சு, ஆல்ரெடி டெத்தான பொண்ணு இப்படி தான் பண்ணியிருக்கோம், கிளாஸே திரும்பி பார்க்குற மாதிரி நோட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வச்சு இந்த ரூம்மேட் பண்ணு, ஓ கதை இப்படியா, இப்போ தான் புரியுது, உனக்கு ஏன் அவளோடைய இடம் கிடச்சிருக்கும்னு, அசால்ட்டாக அப்படியே அவளே மாதிரியே பிஹேவ் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து தான் அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிருக்கா சார் அப்படின்னு சிஓ சொல்கிறான். அடுத்த சீன்லேயே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் ஆல்ரெடி ரொம்பவே நர்வஸாக இருந்திருப்பா இல்லையா, ஸோ திடீர்னு மாடிப்படியிலேருந்து நடந்து வரும்போது ஒரு மாதிரி அழுதுகிட்டே பயந்து பயந்து நடந்து வரா. அப்போ டக்குன்னு பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுக்கிறா, என்னன்னு பார்த்தா ஹை குக்கி தான். அதை கையில் எடுத்த உடனே அவள் கண்ணுக்கு இறந்து போன பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரிலாம் தோணுது. இறந்து போன பொண்ணு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும், இந்த பொண்ணுக்கு செம பயம், என்னடா பண்ண போறா அப்படின்னு பார்த்தா நேரா போலீஸை பார்க்க போயிட்டா. அங்கே போய் ஒரே அழுக, என்ன கைது பண்ணுங்க சார், சீக்கிரமா பண்ணிருங்க, நான் தான் அன்னைக்கு ரூம்ல அவளை கொன்னுட்டேன், என்னை விட அதிகமாக கிரேட் வச்சிருந்தானே அதனால தான் நான் கொன்னுட்டேன், அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்றது என்னுடைய மிகப்பெரிய கனவு, அது நடக்கவே இல்லை, அந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினச்சேன், அதான் கொன்னுட்டேன், இங்கே பாருங்க இந்த குக்கியை கொடுத்து தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட குக்கியை கொடுத்துட்றா. கொடுத்துட்டு அவள் கண்ணுக்கு மட்டும் தெரியுற இறந்து போன பொண்ணுக்கிட்ட கத்தி கத்தி அழுது உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறா. இதானே உனக்கு வேணும், இனி நான் அந்த குக்கியை கொடுத்துட்டேன், நான் தான் உன்னை கொன்னுட்டேன், ஒத்துக்கிட்டேன், இனியும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், என்னை விட்டு போயிடு, இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னுடைய கண்ணு முன்னாடி இனிமேல் வராத அப்படின்னு தனியாக பேசிட்டு இருக்க. இதை பார்த்த போலீஸ் வந்து மிரண்டு போயிடுறாரு. என்னடா இந்த பொண்ணு தனியாக இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காளே அப்படின்னு ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த சீன்லேயே மின்னியாங் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே நான் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியில் ஜென்ரல் மேனேஜரோடைய பொண்ணு உன் கூட ஸ்பெஷல் கிளாஸில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கலாமே, அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுதான், ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, நான் நீ போக மாட்டேன் அப்படின்னு டெய்லி வீட்டில் அழுதுகிட்டே இருக்குதான், அதனால உன்னை அவ கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து உன்னை பார்த்துக்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ், எனக்கு அங்கே ஒர்க் வந்து பெர்மனன்ட் ஆகிட்டு, கிளாஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு, நான் உனக்கு இன்னைக்கு நைட் கேக் செஞ்சு தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போலீஸை கூப்பிட்டு ஹை குக்கியோட நடந்து வருது. இதை பார்த்த மின்னியாங்குக்கு தலை சுற்றி போயிடுது.
நான் அப்புறம் பேசுகிறேன்க்கா, இப்போ கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து பெர்மனெண்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால சந்தோஷத்தில் ஒரு குட்டி கேலண்டர் எடுத்து அதில் இந்த நாளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே அந்த பொண்ணு போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டா நீ நல்லா படிக்க முடியும், அப்படி தானே, உன்னால் ஆக்டிவாக இருக்க முடியும், நீ நினச்ச காரியம்லாம் நடக்குது கரெக்டா அப்படின்னு போலீஸ் கேட்க, ஆமாம் சார் ஆமாம், நம்மளுடைய கனவு நடக்கணும்னு நினச்சாலே இல்லை எதுவும் ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கணும்னு நினச்சாலோ அது கண்டிப்பாக நடக்கும். அது சாப்பிட்ட அடுத்த நொடியே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நினச்சது நடக்கும். ஆனால் ஒரு குக்கிக்கு மேலே சாப்பிட்டா அப்படின்னு தயங்கி ஏதோ யோசித்துக்கிட்டே ஒரு இடத்துல அப்படியே நின்று நடுங்கிக்கிட்டே இருக்கிறா. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறா. நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். இந்த பொண்ணு கையில் ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் வர்றாங்க. உள்ளே என்னன்னா போன பாட்டில் ரெஸ்ட் ரூமில் இறந்து போயிருக்குமே அந்த பொண்ணு தான் உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா. ஏமா உனக்கு படிக்கிற வேற இடமே கிடைக்கலையா, இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்குது, யாரும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸ் போகணும்னா நல்லா ஸ்கோர் இருக்கணும்ல, அதனால தான் இப்படி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறா. ஓ சாரி, நீ ஸ்பெஷல் கிளாஸில் பிளேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா படிக்கிற, உனக்கு திறமை இருக்குது, உன்னுடைய ரேங்கிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அவ்வளோதான், என்ன நினச்சலாம் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு ரொம்பவே அக்கறையாக இருக்கிற மாதிரி நல்லா பேசிகிட்டு இருக்கிறா. ரொம்பவே தேங்க்யூ, இன்னைக்கு சால்வ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் நான் அதில் கொஞ்சம் கூட முடிக்கல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லவும், நான் வேணும்னா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு குக்கி இருக்குது, அதை சாப்பிட்டா உன்னால் எனர்ஜியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறா. இது என்ன மேஜிக்கா, இதை சாப்பிட்டா நல்லா எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி நீ எதுக்கும் கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கடி கடிக்க, இந்த சைடு இந்த பொண்ணு, வந்த வேலை முடிஞ்சுது, இனி நீ எப்படி நல்லா படிக்கன்னு நான் பார்க்குறேன், 1 or 2 days வேணால் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நீ எப்படி படித்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போகிறேன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கிட்டு போகிறா. அவள் போகவும் இங்கே இந்த ஹை குக்கியை பார்த்தீங்கன்னா அதோடைய வேலையை காமிக்க ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் அப்படியே மல்டி கலராக மாற அந்த இடமே அவளுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக தெரியுது. அவள் இப்போ நினச்சது என்ன, எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும், மார்னிங்குள்ளே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி முடிக்கணும், அதுதானே. ஸோ அவள் நினச்ச மாதிரியே கிளாக்கை விட வேகமாக ஒர்க் பண்ணுறா. இந்த குக்கி இவ்வளோ அற்புதமாக இருக்கு அப்படின்னு சாப்பிட்டதோட விடாமல் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்க, செம்ம ஸ்பீடாக டக்குன்னு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி முடிக்க மார்னிங் ஆகிட்டு, எப்படிடா இதை முடித்தோம், நம்ம தான் இதை கம்ப்ளீட் பண்ணோமா, நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆச்சரியப்பட்டுக்கிறா. அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு அதுக்கப்புறம் போகிறான். அப்போ தான் ஏதோ மைண்ட் ப்ரெஷர் ஆகி நோட்ஸை வேகமாக டேபிள் வச்சிருப்பா. உடனே குக்கி கொடுத்த பொண்ணுக்கு, எனக்கு அந்த குக்கி வேணும், நான் இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் இவளை படிக்க விடாமல் தடுக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி 1000 பிளான் வச்சிருக்காளே, ஸோ நீ நல்லா படிக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ கேட்காமலே நானே உன்னுடைய பேக்கில் வச்சிருக்கிறேன், எல்லாத்தையுமே மொத்தமாக சாப்பிடு, பவர் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி அவளை ஏற்றி விட, அவ்வளோ அதோடைய ஆபத்து தெரியாமல் பேக் ஃபுல்லாக குக்கி எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போக, அங்கே அந்த பொண்ணு நோட் ஃபுல்லாக ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற மாதிரி எழுதி கிறுக்கி வச்சுட்டே இருக்கிறா. அங்கே இருந்து அடுத்த சீனில் அந்த போலீஸ் அந்த பொண்ணையும் தான் காட்டுறாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம் சார், என்னை ஜெயிலில் போட போகிறீங்களா அப்படின்னு பதற்றமாக கேட்க, அதெல்லாம் இல்லை, நீ சொல்லு, அந்த குக்கி உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு போலீஸ் கேட்டதும், நான் அதை வாங்கினேன் கடையில் தான், வேறு எதுவும் தெரியாது, எனக்கு எல்லா இடத்துலையும் அவள் தான் தெரியுறா, எனக்கு பயமாக இருக்குது, அவளை மறைய சொல்லுங்க அப்படின்னு ஓவராக சவுண்டு போட்டு கத்துறா. அவருக்கே அது பயமாகிடுது. இங்கே பாரு, நான் ஒரு போலீஸ், என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, சரியா, பேயோ பிசாசோ எதுவுமே உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதுல்ல, பயப்படாமல் அழாமரு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போக, ஆனாலும் அவளுடைய கண்ணுக்கு அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தேன் நம்ம தங்கச்சி பொண்ணை பார்த்தீங்கன்னா, அந்த சார் வந்து ஏதோ ஃபோன் கால் பேச போன டைமில் அவளுடைய வாயை பொத்தி இழுத்துட்டு போயிடுறா. இங்கே பாரு, நீ ஒன்றும் அவளை கொல்லலை, அப்போ விதி அவளை தான், நீ இப்போ போய் சரண்டர் ஆகிட்ட, அடுத்தது என்ன நடக்கணும் யோசிச்சியா, உன்னுடைய ட்ரீமான அந்த ஸ்பெஷல் கிளாஸ் கூட உன்னால் போக முடியாது, உன்னுடைய ஃபேமிலி நீ இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே குக்கியை வாய்க்குள்ளே தள்ளிட்டா. அவளும் கத்துறதை நிறுத்தி கம்மன் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. ஸோ அப்படியே நார்மலாக்கி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. நான் என்னுடைய ட்ரீமை ஃபுல் பண்ணிட்டேன், ஸ்பெஷல் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஓடி வர, அவளை தேடிட்டு இருந்த போலீஸை இந்த சிஓ இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து, சார் என்கிட்ட பேசிகிட்டு இருங்க சார், எனக்கு உங்ககிட்ட பேசணும், நான் உங்களை மாதிரி ஒரு சூப்பரான போலீஸாக மாறணும், அதுதான் என்னுடைய கனவு, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன டாபிக்லாம் படிக்கணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவருடைய மைண்டை மாற்றி பிளாக் பண்ணிட்டான். அதுக்குள்ளே அந்த பொண்ணு கீழே ஓடி வந்து, சார் நான் சொன்ன எல்லாம் சும்மா சொன்னேன் சார், நான் ஏன் அவளை கொலை பண்ண போகிறேன், நான் தான் சும்மா கதையாக சொல்கிறேன், நீங்கள் கூட என்னன்னு கேட்காம நம்புறீங்களே சார், என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டா. அப்படியே ஓடி பொத்துன்னு போய் கீழே விழுந்துட்டா. ஆனாலும் ஃபேஸில் அந்த சிரிப்பு மட்டும் போகவே
பார்க்கவே இல்லை, அப்படியே இருக்குது. அதை பார்த்ததுமே அவருக்கு அன்னைக்கு ரெஸ்ட் ரூம்ல கூட அந்த பொண்ணு இப்படி தானே சிரிச்சுக்கிட்டே கிடந்தா, இவ்வளோ அதே மாதிரி இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள யாரோ ஃபயர் அலாரமா ஆன் பண்ணிடுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தலை தெரிச்சு ஓடி வராங்க. இங்க ஒரு போலீஸ் அந்த பொண்ணு கீழே கிடக்கிறத கூட யாரும் பார்க்காம ஓடி வராங்க. இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம மின்னியங்க அந்த சியோடைய ஃப்ரெண்டு ஒரு ரூம்குள்ள இழுத்து அந்த குக்கியை எடுத்து காமிக்க மின்னியங் சாக்காக்கி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. நல்ல வேலை அந்த போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ அந்த குக்கியை எடுத்து காப்பாத்திட்டேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த சீலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு ஈன்ற மாதிரி சிரிச்சு படுத்திருக்கும். போலீஸ் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து அவ எந்திரிச்சதும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கூலுக்கு வந்துருவாரு. எப்படி எதுக்கும் சம்பந்தம் இல்லாம ஃபயர் அலாரம் ஆன் ஆனது, இது யார் பண்ணது, நான் அந்த குக்கியை இப்போ மிஸ் பண்ணிட்டேன், அது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா உங்களுக்கு, இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கத்திட்டு இருக்க. அதுக்கு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ரொம்பவே கூலா, அட என்னங்க நீங்க ஒரு குக்கியை காணோன்றதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, போலீஸ் தானே நீங்க, அதுக்குன்னு ஒரு குக்கி மேலேயா சந்தேகப்படுவீங்க, அந்த பொண்ணு ஆல்ரெடி மென்டல் ப்ரெஷர்ல இருந்திருக்குது, அவளுடைய அம்மா அப்பாவே சொல்லியிருக்காங்க ஹை ஸ்கூல் படிக்கணும்னு எக்ஸாம் நினைச்சு அவள் எப்போதுமே ப்ரெஷர்ல இருக்கான்ற மாதிரி. அது போக அவள் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காளாம். ஸோ நீங்க வந்து குக்கின்னு என்ன பேசுறீங்க, இப்போ என்ன குக்கி தானே வேணும், நானே காசு தரேன் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்டாஃப் ஓடி வந்து குக்கியை கொடுத்து, இந்தாங்க சார் என்கிட்டே இருக்குது, அந்த காசை கொடுத்துட்டு என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல அவர் செம்ம கடுப்பாகிட்டாரு. அப்போதான் எப்படி நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆனது அந்த குக்கி அப்படின்னு யோசித்து அந்த பையன் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனும் கரெக்டாக ஸ்டாஃப் ரூம் வந்துட்டான். அவனை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணி இவன் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு அட்டாக் பண்ண போக எல்லாரும் இவரை தப்பா நினைச்சு அனுப்பிடுறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறான். டேய் நீ தானே போலீஸ் ஆகுது, எப்படி என்னுடைய கனவு லட்சியம் என்னமோ பேசி என்னுடைய கையை பிடிச்சு இழுத்த அப்படின்னு கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒதுங்கிட்டான். ஸோ அவரும் சரி இந்த இடத்த விட்டு போய் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே, இந்த குக்கி ட்ரக் மாதிரி தெரியுது, அதை சொன்னா இங்க ஒருத்தனுக்கும் புரிய மாட்டேங்குது, இந்த கேஸ் எப்படி தான் ஹேண்டில் பண்ண போறேனே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஸோ இதை அந்த கன்சல்டன்ட் ஏதோ சந்தேகமா பார்த்துட்டே போறாங்க. ஸோ அடுத்த சீன்ல நம்ம மின்யங் சியோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நீ யாரு, உனக்கும் இந்த குக்கிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, நான் தான் அந்த ஃபயர் அலாராம ஆன் பண்ணேன், அடுத்தது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் நான் கிளியர் பண்ணேன், எல்லாம் அந்த குக்கியை சேவ் பண்ணதான், நீ விற்கிற குக்கியை சேவ் பண்ணதான் அப்படின்னு அழுத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றான். அட கடவுளே, நமக்கு தான் இது தெரியும்னு நினைச்சா இந்த விஷயம் எப்படி உனக்குலாம் தெரிஞ்சுது அப்படின்னு செம ஷாக்கிங்ல இருக்கிறா. நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டதும், எதுக்கு இப்போ அவசரப்படுற, உன்னுடைய ஆன்டி கிட்ட கேளு, இனிமே எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ செம ஷாக் ஆகுறா. அந்த டைம்ல ஒரு லேடி வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த பையன் ரொம்ப கெத்தா அவன் மூஞ்சிலே புகையை ஊத்திட்டு போறான். இங்க மின்னியங் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. நான் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன் நினைச்சேன், இப்போ என்னடானா எனக்கே ட்விஸ்ட் வைக்கிறீங்களே, ஆல்ரெடி இங்க இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல, இதுல இது வேறையா, இன்னும் என்னென்ன சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்க போறீங்களோ தெரியலையே, அதுவும் இந்த ஆன்ட்டி என் கூடவே இருந்து ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கு, யாரை நம்ப கூடாதுன்னு கூட தெரியலையே கடவுளே அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.